வணக்கம். என் பேர் ரத்தினசாமி. கடந்த 9ஆம் தேதி எனக்கு கொரோனா டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துச்சு. அப்போ உடனடியாக என்னோடய நண்பர் மூலியமாக டாக்டர் சுப்பிரமணியன் சாரை காண்டாக்ட் பண்ணேன். அவரும் சில மருத்துவ பரிசோதனைகள் செய்ய அறிவுறுத்தினார். அது பிரகாரம் மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டெல்லாம் வாங்கிட்டு இமீடியட்டாக அன்னைக்கு மத்தியானமே நான் அவரோட அபிநந்த் ஹாஸ்பிட்டல் சுந்தராபுரத்தில் அட்மிட் ஆகிட்டேன். அப்போ அட்மிட் ஆக போகும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உண்மையாகவே அந்த பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்தோடனே உடனே மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சது. ஒன்று தைரியம் குறைஞ்சிது, ஒரு மாதிரி பயம் சுற்றி வளைச்சிது, எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் டாக்டர் சார்கிட்ட பேசும்போது அவர் அவரோட இது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனைகளை எங்கே பயப்பட வேண்டியதில்லை, இந்த டெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். ரொம்ப ப்ரொஃபஷ்னல், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். அப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது இருந்த மனநிலையும், ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆன உடனே மேபி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள், அவங்க அனுசரித்த விதம், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு தைரியம் அந்த ரூம், அவங்க ஒதுக்கப்பட்ட ரூமில் இருக்கும்போதே எனக்கு உள்ளே போனோடனேயுமே அந்த தைரியம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சுது. அப்புறம் அவங்களோட ஹவர்லி பேசிஸ் செக்கிங்கு, அதுக்கப்புறம் டியூட்டி டாக்டருடைய ஆறுதலான வார்த்தைகள், இந்த பேண்டமிக்லேயும் அவங்க ஸ்டாஃப் ரொம்ப மிக பிரமாதமாக பண்ணுறாங்க. ரிஸ்க் எடுத்து, அவங்களுக்கும் ரிஸ்க்கு, நமக்கு இருந்து அவங்ககிட்ட போயிடக்கூடாது. இது ஒரு பேண்டமிக், ஒரு தொட்டு வியாதி, அது எல்லாம் கடந்து கூட அவங்க ரொம்ப நல்லா ஒரு அனுசரணையான இது பண்ணுறாங்க. இது ரொம்ப பாராட்டத்தக்கதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் படிப்படியாக வர 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 அந்த நாட்கள் செல்ல செல்ல ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள்லேயே எனக்கு முழு தைரியம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம ஒரு கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு மனநிலை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இடையில டாக்டர் எப்படியும் டெய்லியும் பேசிடுவார் ஃபோனில் பேசும்போது அவர் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, சரியாயிரும், இது எல்லா டாக்டரும் சொல்கிறது தான், பட் இவங்க சொல்கிற விதம் வேறங்க. இது லீடர்ஷிப், ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் அப்ரோச் அவரோடது. மற்ற டாக்டர் சொல்லன்னு இல்லைங்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சில நோய்களில் நான் மருத்துவமனையில் இருந்திருக்கிறேன். இருந்தாலும் இவரோட அந்த அப்ரோச், அது ப்ரொஃபஷ்னல் அப்ரோச், ஒரு பேஷன்ஸு, அப்புறம் அதை நமக்கு விரிவாக எப்படி என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அப்புறம் அவர் கொடுத்துட்டுருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அவர் கவனிக்கிற போடப்பட்ட அவங்களோட ஸ்டாஃப், அவங்களோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விசாரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அபிநந்த் மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள், டாக்டர்கள், அப்புறம் அந்த மருத்துவமனையை நிர்வகிக்கிற டாக்டர் சுப்பிரமணியன் சார் எல்லாருமே ஒரே மாதிரியான அப்ரோச்சுங்க. அதுதான் கிரேட். இது ஒரு செயின் லிங்க்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ செயின் லிங்க். ஒன்று எல்லாருமே ஒரே மாதிரியான அப்ரோச்சில் இருந்தால் தான் அந்த செயின் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது பாஸ் ஆகும். அந்த விதத்தில் நான் பார்த்ததில்ல அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி, அவர் ஒரு பிரச்சனையை அணுகுகிற விதம், நோயாளியை தைரியம் சொல்லி பதட்டம் இல்லாமல், இந்த பேண்டமிக்லேயும் இந்த மாதிரி ஒரு கொடிய தொற்று நோய் இருக்கிற காலகட்டத்திலையும் கூட அவர் ஒரு தைரியம் சொல்லி நோயாளியுடைய மனதை எப்படி தைரியத்தை வரவழைக்க முடியுமோ, அவங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கையை ஊட்ட முடியுங்களோ அந்த அளவுக்கு அவர் பண்ணுறாங்க. அவரும் சரி, அவங்களுடைய ஊழியர்களும் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 7 நாளைக்கு அப்புறம் சில ரத்த பரிசோதனையெல்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டிங்க. இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஹோம் ஐசோலேஷன் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு அறிவுரையும் பேரில்
நான் வந்தேன். இந்த ஒரு மகத்தான சேவையை செஞ்சிட்ருக்கிற டாக்டர் சுப்பிரமணியம் சாருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும், டியூட்டி டாக்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.